வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இப்படி தக்காளி வந்து வெட்டணும். முன்னாடியே நீங்கள் வந்து வெட்டி வைக்கக்கூடாது. வெட்டி வச்சிங்கன்னா சும்மா நிற்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் கூட்டுக்கு ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டுக்கிறோம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் என்னங்க உரிக்காமல் அப்படியே முழுசாக போட்டிருக்கீங்க வெட்டாமல்? அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்படி போட்டால் தான் நல்லா இருக்குங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் தான் வந்து இப்படி தக்காளி வந்து வெட்டணும். முன்னாடியே நீங்கள் வந்து வெட்டி வைக்கக்கூடாது. வெட்டி வச்சிங்கன்னா சும்மா நிற்கணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை போட்டதுக்கு பிறகு இப்படி தக்காளி வெட்டணும். அப்படிதானங்க? அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு எங்கேஜாகவே இருப்பீங்க. நீங்கள் இல்லை எல்லாத்தையுமே வெட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக ஆகிடுவீங்கல்ல. ஒரு ஃப்ரீயாக ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். அதனால் வெங்காயம் போட்டு அது வணங்குறதுக்குள்ளே இப்படி தக்காளியை வெட்டிக்கலாம். வெட்ட முடியலன்னா நை நச்சு விட்டுறலாம். இது வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இப்படி தக்காளி வெட்டி வச்சுட்டு ஸோ அந்த வெங்காயம் வதங்கினோடனே இந்த தக்காளி வெட்டுறதுக்கு டைம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்கிறோம். வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். சரிங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு யார் சொல்லி தந்ததுங்க? இந்த ரெசிபி நானே கண்டுபிடிச்சது. எதில் பார்த்துங்க? செல்ஃபோனில் பார்த்தா? இவங்க ஒரு வீடியோ போடுறதுக்கு இன்னொரு வீடியோ பார்த்து சமைச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி பீக்கங்காயை வந்து ஒரு குண்டாக்குள்ள போட்டுக்கணுங்களா? இதை கழுவணுமா இல்லை ஆல்ரெடி கழுவி இருக்குங்களா? கழுவணும். காய்கறிகளை வந்து வெஜிடபிள்ஸ் ரொம்ப கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிண்டி எடுத்துக்கோங்க. ஸோ மைக்கு மறந்துட்டேன், அதனால் நாய்ஸ் கொஞ்சம் இந்த வீடியோவில் அதிகம் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சரி பண்ணிக்கலாம். இப்படி இந்த கரண்டியை வந்து இப்படியே வச்சுட்டிங்கன்னா இங்கே வரைக்கும் சூடு ஏறிடுது. ஸோ எஜ்ஜில் பிடிக்கல அப்படின்னா கை சுட்டு போயிடும். கட் பண்ணிவிட்டு மைக் எடுத்துகிட்டு வரேங்க. கூட நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் தக்காளி போட்டு வணக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டோம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு பீக்கங்காய் நேராக போட்டால் அவ்வளோதானா? இதில் ஏதாவது பொடியெல்லாம் போடணுங்களா? கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. பச்சையாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதோட சோர்ஸ் எல்லாம் சத்துலாம் கிடைக்கும். அப்படிதானுங்க? கருவேப்பிலையும் வேகணுமாம்மா. அப்போ தான் அதில் வரல பச்சை வாடைகள் எல்லாம் போகுமாம்மா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு போட்டு கிண்ட வேண்டாமா? உப்பு மஞ்சள் தூள் ஒரு டைமு தனித்தனியாக கிண்டக்கூடாது. உங்களுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாம் இதில் போடணுமா? மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் இந்த மிளகாய்த்தூள். ஐயோ இது 2 பெரிய ஸ்பூன் இது. ஸோ மிளகாய்த்தூள், வேறு மல்லித்தூள் எல்லாம் போடணுங்களா? போட்டுருவோமா? போட்டுருவோம். மல்லித்தூள், எல்லாத்தையுமே போட்டு இப்படி நல்லா வணக்கிக்கிறோம். ஆஹா, கலரே பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. உப்பு, மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் போட்டு இதை அப்படியே தொக்கு மாதிரி சாப்பிட்லாங்களா? உப்பு நிறைய போட்டதுனால சாப்பிட முடியாது. உப்பு நிறையா போட்டதுனால சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த பீக்கங்காய் அள்ளி போட்டதுக்கப்புறம் தான் அதை சாப்பிட்லாம். அவ்வளோதான். இதை போட்டு வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சதுங்களா? இல்லை தண்ணி ஊற்றணுமா பீக்கங்காய் வேகிறதுக்கு? நான் வந்து ஊற்ற மாட்டேன். ஏன்? பீக்கங்காயில் தண்ணி வருமா? ஸோ பீக்கங்காயிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருமாமா. அதனால் தண்ணி வந்து ஊற்ற வேண்டாம். ஸோ இப்படி பீக்கங்காயெல்லாம் எடுத்து போட்டு மூடி வைக்கணுங்களா? மூடி வைக்கக்கூடாதுங்களா? மூடி வைக்கக்கூடாது. ஏன்னா மூடி வச்சுட்டா அதில் சீக்கிரம் வந்துடும்ல. இது தொட்டால் சுடுதா இந்த ஹேண்டில்? சூடு ஏறக்கூடாது. இல்லையே, சுடலையே. இதோ
சுடவே இல்லை. லைட்டாக இந்த எட்ஜில் சுடுது, இங்கே பிடிச்சா சுடலை, இந்த எட்ஜில் பிடிச்சா சூடாக இருக்குது. ஸோ இப்படி கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சது. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்த இது பருப்பு போடலையாமா? போடலாம். கடலை பருப்பெல்லாம் போடலாமா? கடலை பருப்பு, பாசி பருப்பு, எல்லா பருப்பும் போடலாம். ஏன் எதுவுமே போடலை இன்னைக்கு நீங்கள்? தனியாக வேக வச்சு போடணும். தனியாக வேக வச்சு இதில் போடணுங்களா? ஸோ இப்படியே சேர்க்க முடியாது. இதில் வந்து கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பெல்லாம் தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் போடணும். ஸோ இது வந்து குக் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாரி மக்களே, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக் ஆயிருச்சு. குக் ஆனதுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி வேக வச்சுருக்காங்க பருப்பு. இது என்ன பருப்புங்க? ஸோ இந்த வேக வச்ச பாசி பருப்பை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி ஒரு கிண்டி விட்டுக்கிறதா. ஸோ வேக வச்சிருக்க பாசி பருப்பை இந்த பீக்கங்காயோட மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுமா? ஸோ உங்களுக்கு பீக்கங்காய் குழம்பா கூட்டு எல்லாமே. அடுத்து இதில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டோம்னா பீக்கங்காய் குழம்பு கூட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன மண்டை விட்டுருக்க? என்னன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு கிண்டியாச்சு. ஒரு கொதி விட்டு கொதிக்கணுமா மேடம்? ஸோ இது லைட்டாக கொதி வந்தோன்னே இறக்கிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குழம்பு, இதை கூட்டாக தனியாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்பாவும் வச்சு சாப்பிட்லாம். வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சீரியஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வச்சு தான் நாங்கள் நெக்ஸ்ட் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ண எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.